வெல்கம் டு பஞ்சு சமையல். இப்போ பாலாடை வச்சு நம்ம நெய் எடுக்க போகிறோம். ஒரு வாரம் என் பாலாடை எடுத்து ஃப்ரீஜரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து வெளியில் காலையில் இப்போ ஈவினிங் செய்ய போகிறோம்னா காலையில் எடுத்து வெளியில் வச்சிடணும். எடுத்து மிக்சியில் போட்டு கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சி எண்ணெய் எடுத்துடணும். எல்லாத்தையும் எடுத்து அதே மாதிரி பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துடணும். அந்த பால் நிறம் போகிற வரைக்கும் அலசிடணும். நல்லா 2 டைம் அலசி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வெள்ளையாக வந்தால் அந்தளவுக்கு அலசி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுட்டு அப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சணும். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் காய்ச்சுங்க. அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி 2 கல் உப்பு போடுங்க. நான் பாலாடை நிறைய இருந்ததுனால கொஞ்சம் ஈண்டை போட்டு வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை போடுங்க. 2 வெந்தயம் போடுங்க. போட்டு நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சி எடுத்துக்குங்க. நல்லா கிண்டி தூரில் பிடிச்சிடும், வாடை வரும். அதனால் கை விடாமல் நல்லா கொஞ்சம் காய்ச்சி எடுத்து கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற இந்த மாதிரி நல்லா நெய் மேலே வந்துடும். நமக்கு நல்லாவே தெரியும். ஆடையெல்லாம் அந்த 1-2 இருக்கிறது அது உள்ளே போயிடும். நல்லா நெய் நல்லா மேலே நல்லா வந்துடும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஃபேனில் வச்சு ஆற வச்சுக்கலாம். இல்லைன்னா எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு நல்லா வெளியிலே வச்சுக்கிட்டு ஆற விட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவோம். எல்லோரும் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். நன்றிங்க.